இறைவனின் பலியினில் இணைந்திட அனைவரும் வருவோம் வருவோம். பரிவுள்ள இறைவனின் பாதத்தில் அனைவரும் பணிவோம் பணிவோம். அழைத்திடும் இறைவன் அழைத்திடும் இறைவன் குரலினை கேட்டு அழைத்திடும் இறைவன் குரலினை கேட்டு ஆனந்தமுடனே சென்றிடுவோம். இறைவனின் பலியினில் இணைந்திட அனைவரும் வருவோம் வருவோம். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் குருகுலமே வருக குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் குருகுலமே வருக குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக இறை மக்களே வருக. பலியினில் பங்கேற்க வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக இறை மக்களே வருக. நம் தேவன் அழைக்கின்றார், நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார். நம் தேவன் அழைக்கின்றார், நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார். வளமோடு நாமும் வாழ்ந்திடவே, நலம் பெற்று நாளும் உயர்ந்திடவே. வளமோடு நாமும் வாழ்ந்திடவே, நலம் பெற்று வாழும் உயர்ந்திடவே. வளமான வாழ்வும் நிறைவான மகிழ்வும் வரமாக தரவே அன்போடு அழைக்கும் இறைவனின் பலியினில் இணைந்திட அனைவரும் வருவோம் வருவோம். பரிவுள்ள இறைவனின் பாதத்தில் அனைவரும் பணிவோம் பணிவோம். உயிருள்ள தேவனவர் உறவாட அழைக்கின்றார். உயிருள்ள தேவனவர் உறவாட அழைக்கின்றார். உள்ளங்கள் மகிழ்வில் மலர்ந்திடவே, உலகெல்லாம் அமைதி நிலவிடவே. உள்ளங்கள் மகிழ்வில் மலர்ந்திடவே, உலகெல்லாம் அமைதி நிலவிடவே. உள்ளத்தில் உறவும் உலகத்தில் அமைதியும் வரமாக தரவே அன்போடு அழைக்கும் இறைவனின் பலியினில் இணைந்திட அனைவரும் வருவோம் வருவோம். பரிவுள்ள இறைவனின் பாதத்தில் அனைவரும் பணிவோம் பணிவோம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு சகோதரமே, இன்றைய 6ஆம் நாள் நவநாள் திருப்பலியில் இந்திய கத்தோலிக்க திரு அவையில் அக்கறையாய் நற்செய்தி அறிவித்த புனித சவேரியார் என்ற மைய கருத்தினை சிந்தித்து இறையாசிர் பெற்று செல்ல வந்துள்ள உங்கள் அனைவரையும் இன்றைய நாளை சிறப்பிக்கும் குடும்பங்கள் சார்பாக வரவேற்கிறோம். புனித சவேரியார் கோவா தொடங்கி கன்னியாகுமரி வரை கடலிலே பயணம் செய்து நற்செய்தி போதித்தவர். பயணத்தில் கூட கூட பயணித்தவர்களுக்கும் நற்செய்தி அறிவித்து ஞானஸ்தானம் கொடுத்தார். முட்டம் என்ற ஊரிலேயே மரித்தவர் உயிர் பெற்றார். எல்லாரும் மனமாறி இயேசுவை பின்பற்ற வேண்டும், அடிமைத்தனங்கள் மாற வேண்டும், போர்க்குழப்பங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற எண்ணத்துடன் எல்லா இடங்களிலும் தவறை தவறு என்றும் நல்லதை நல்லது என்றும் துணிச்சலுடன் சுட்டிக்காட்டி அனைவரையும் மனமாற்றினார். அவர் விழாவை சிறப்பிக்கும் நாம் புனிதரை போன்று இயேசுவை மற்றவருக்கு அறிவிக்க வேண்டும். நாமும் இயேசுவின் வழியில் நடக்க வேண்டும். அதற்கான அருளை வேண்டி இணைவோம் இத்தெய்வீக திருப்பலியில். அனைவரும் அமர்வோம். இயேசு ஆண்டவரில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, 6ஆம் நாள் திருப்பலிக்கு தலைமையேற்று திருப்பலியை நிறைவேற்றி இறை ஆசிரை பெற்றுக் கொடுக்க வந்திருக்கின்ற பேரருள் தந்தை அகஸ்டின் ஜேக்கப் பங்கு தந்தை மற்றும் மறைவட்ட அதிபர் கொசோபட்டி அவர்களை வருக வருக ஆசீர் பெற்று தருக என்று அன்புடன் அழைக்கின்றேன். நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் என்றுமே உரிய அருட்தந்தை ஜார்ஜ் ஸ்டீஃபன் பங்கு தந்தை காமலாபுரம் அவர்களை உங்கள் அனைவரின் பேராலே அன்போடு வருக ஆசீர் பெற்று தருக என்று அழைக்கின்றோம். மேலுமாய் இந்த நாளிலே அருள் தந்தை ஜெரால்டு ஸ்டீஃபன் தாளாளர் ஆர்சி மெட்ரிக் பள்ளி அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். அவர்களையும் கரவொலி எழுப்பி நாம் வரவேற்போம். அன்பானவர்களே, இந்த நாளிலே திருப்பயணமாக மேற்கொண்டு வந்து இந்த திருப்பலியை 6ஆம் நாள் திருவிழாவை மிக சிறப்பாக சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அருளானந்தர் நகர் இறைமக்கள், மணியார் குடும்பத்தினர், ஊமக்குட்டி குடும்பத்தினர், சங்காலப்பட்டியார் குடும்பத்தினர், முத்தாலவரத்தார் குடும்பத்தினர் ஆகிய அத்தனை குடும்பங்களையும் கரவொலி எழுப்பி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்போம். அன்பானவர்களே, இந்த நாளிலே மறையுரை கருத்தாக இந்திய கத்தோலிக்க திருச்சபையில் அக்கறையாய் நற்செய்தி அறிவித்த புனித சவேரியார் என்று நாம் இன்றைய நாளிலே சிந்திக்கின்றோம். திருச்சபையில் அக்கறை, அதைத்தான் நாம் இன்றைக்கு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். கத்தோலிக்க திருச்சபையில் அக்கறையாய் இருக்க வேண்டும். புனித சவேரியார் உங்களைப் போல என்னைப் போல அவரும் திருமுழுக்கு பெற்றார். திருமுழுக்கு பெற்று அந்த அரச பாரம்பரியத்திலே அந்த பணக்கார அந்த பெருமிதத்தோடு அவர் வாழவில்லை. மாறாக தூய பவுலடியாரை போல நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற தாகம் கொண்டவர். நான் 1991 11ஆம் வகுப்பு படித்த பொழுது இந்த புத்தகத்தை வாசிக்க நேர்ந்தது. சவேரியார் ஆன்மீக திருடன்
என்று புத்தகம். சவேரியார் யாரு? ஆன்மீக திருடன் என்ற புத்தகம் ஒரு குறிப்பிட்ட மிகப்பெரிய ஜவுளி கடை நிறுவனத்தால் அவரை பற்றி அவதூறாக எழுதப்பட்டிருந்தது. இந்தியாவுக்கு வந்த ஆன்மீக திருடன் சவேரியார் என்று எழுதியிருந்தார்கள். அந்த ஜவுளி கடை பற்றி தனியாக கேளுங்க, சொல்கிறேன் யாருன்னு சொல்லி. இன்றைக்கு அந்த புத்தகம் புனித சவேரியாருக்கு இன்னும் அதிகமாக ஒரு ஆசீர்வாதத்தை இன்னும் நமக்கு கொடுத்ததாகத்தான் இருந்தது. எல்லோரும் அதை பற்றி பேசினார்கள். ஆன்மீக திருடனா என்று எல்லோரும் கேட்க தோன்றியது. அதாவது ஆன்மாக்களை மீட்க வேண்டும். யாரும் இந்த இயேசுவினுடைய அன்பிலிருந்து, இயேசுவினுடைய மீட்பிலிருந்து விலகி போயிடக்கூடாது. எல்லாரையும் மீட்கணும், ஆன்மீகத்தில் எல்லாரையும் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் அவர் இந்திய நாட்டிற்கு வந்து நிறைய ஆன்மாக்களை நம்ம ஒவ்வொரு வாரமும் பாடுகிறோம். 10 லட்சம் பேரை என்ன செய்தாராம்? 12 லட்சம் பேரை மனம் திருப்பினார் என்று வாசிக்கிறோம். அதனால் அக்கறை இருந்தால்தான் எல்லாமே நடக்கும். இந்த சவேரியார் இன்னொரு சவேரியாருக்கு பதிலில் தான் இன்னொருத்தர் இந்தியாவுக்கு வர வேண்டி இருந்தது. அவர் ரோமாபுரிக்கு போன இடத்துல கடும் காய்ச்சல், அவருடைய பேர் போபடில்லா அப்படின்னு தொடங்குது. அவர் தான் வரணும். ஆனால் அவருக்கு காய்ச்சலாக இருந்ததுனால இன்னாசியார் இவரை கேட்குறார். அவர் காய்ச்சல் படுத்துட்டாரு, நீ போகணும் அப்படின்றார். உடனே சொல்கிறார், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த உத்வேகம், அக்கறை. ஏன்னா இந்தியாவில் அவ்வளோ பேர் மனம் மாறுவதற்காக தயாராக இருக்கிறாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி எப்படா சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து காத்திருந்த மாதிரி சவேரியார் உடனே செல்கின்றார். உடனேன்னா 2000 கிலோமீட்டர் போர்ச்சுகல் நாட்டுக்கு போய் அங்கேருந்து தான் போர்ச்சுகல் கப்பல் கோவாவுக்கு வரும். ஸோ அங்கே போய் அப்படி வரணும். 2000 கிலோமீட்டர் ரோமில் இருந்து போய் அப்படி வந்தார். அப்புறம் பார்க்குறோம் அவர் 1 வருஷமாக அந்த கப்பல்லையே இந்தியாவுக்கு வந்ததாக பார்க்குறோம். அந்த அக்கறை, போகணும், மனம் மாற்றணும், இயேசுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வரணும், அவர்களுக்கெல்லாம் திருமுழுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அக்கறை தான் அவரை இந்திய நாட்டிற்கு உந்தி தள்ளியது. 10 வருஷம், எனக்கு இது 9 வருஷம் இந்த பங்கில். 10 வருஷம்தான் இந்தியாவில், இந்த மலாக்கா தீவில், சைனாவில் 10 வருஷம்தான் பணியாற்றி இருக்கிறார். எண்ணி பாருங்கள், இன்னும் 1 வருஷம்தான் நான் என்ன பெரிய காரியத்தை செய்து விட்டேன். ஆனால் இந்த புனித சவேரியார், இப்போல்லாம் கார் இருக்குது, ரொம்ப ஈஸியாக போயிடுறோம். அப்போல்லாம் எப்படின்னு பாருங்கள், கப்பலில் போகணும், அது 6 மாதம் எடுக்கும், 1 மாதம் எடுக்கும், யோசித்து பார்க்க முடியல. மாட்டு வண்டியில் போகணும், நடந்தே போகணும். எப்படிடா இவர் இவ்வளவு பேரை மனமாத்திருக்க முடியும்னு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அப்போது மனசுக்குள்ளே ஒரு ஆர்வம், அக்கறை, உந்துதல் இதெல்லாம் இருந்தால் தான் இதெல்லாம் செஞ்சுருக்க முடியும். நிறைய பார்க்குறோம், அவருடைய வரலாற்றில் நிறைய பார்க்குறோம். அவர் ஒரு இடத்துல இந்த தீவுக்குள்ளே போகக்கூடாது, போனீங்கன்னா அங்கே உங்களை கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார். வாசிப்போம் இல்லையா, நான் பார்த்துக்கிறேன், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. கப்பல்லாம் கொடுக்கக்கூடாதுன்றாங்க. அப்படிலாம் இருந்தாலும் அவர் அங்கே போய் சேர்கிறார். அவ்வளோ ஒரு வேட்கை, உந்து சக்தி, ஆர்வம், அக்கறை. அந்த மாதிரி கத்தோலிக்க திருச்சபையில் அக்கறையோடு இருக்கணும்னு சொல்லிட்டு, அக்கறையோடு இருந்து ஆண்டவர் நற்செய்தியை நம்மளும் பிறருக்கு அறிவிக்கணும் அப்படிங்கிற சிந்தனையை உள்வாங்கிக் கொள்வோம். அன்பானவர்களே, மீண்டுமாய் இந்த நாளிலே நம்முடைய அருட்தந்தை ஜெரால்டு ஸ்டீஃபன் தாளாளர் தந்தை ஆர்சி மெட்ரிக் பள்ளி ரொம்ப தூரம் நத்தத்திலிருந்து வருகை தந்திருக்கிறார். முதல் முறையாக நம்முடைய பங்கிற்கு நான் வந்த பிறகு முதல் முறையாக வந்திருக்கிறார். எனவே அவர்களை மீண்டுமாய் அன்போடு வரவேற்கின்றேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய கருத்துக்காக, சிறப்பாக இந்த குடும்பங்களின் கருத்துக்காக இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம்.
அனைவரும் எழுந்து நிற்போம். இன்றைய திருப்பலியானது தாத்தாமணியம் சபரிமுத்து மதுரைமேரி குடும்ப திருப்பலி. புனித சக்திமிகு சவேரியாரின் தயவால் மகளுக்கு திருமணம் நல்ல முறையில் நடந்து முடிந்ததற்கு நன்றியாகவும், குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்கள் இளைப்பாறுதலுக்காகவும், சங்கலப்பட்டியார் வீடு ஜான் பீட்டர் வியாகுலமேரி எடுக்கும் பூசை இறந்தவர்கள் ஃபாதர் அருள் ஜேம்ஸ், இன்னாசி அம்மாள், அந்தோனி அம்மாள், கிறிஸ்டின் மேரி, கிரேஸ் மேரி, ஜோசப், பிச்சைமுத்து, பிரபாகரன், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்கள் வெகு விரைவில் வீடு கட்டி முடித்ததற்காகவும், குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு வாழவும், மனவேதனையிலிருந்து விடுதலை அடையவும், படித்து முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவும், ஆடு மாடுகள் விரக்தி அடையவும், பேத்தி சுபிக்ஷா ஞானத்திலும் அறிவிலும் இறை வல்லமையை முழுமையாய் அடையவும், இறையருளை பெற வேண்டியும், கடன் பிரச்சனை தீர்ந்து மகிழ்ச்சியோடு வாழவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மயிலாப்பூர் ஜேம்ஸ் நெசவ் வீடு எடுக்கும் பூசை ஜேம்ஸ், மரியா ஆரோக்கியம், சந்தியாகம்மாள், குழந்தை தெரேஸ், தேவ சகாயம், அந்தோணி, ராயப்பன், ராஜரீகா, வேளாங்கண்ணி, சின்னப்பன், சபரிமுத்து, தூங்காய் என்கிற சபரியம்மாள், ஞான ஆரோக்கியம், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரினுள்ள ஆன்மாக்கள், ஏன்றிராஜ் பூர்ண சுகம் கிடைக்கவும், உடல் நோயிலிருந்தும் மனநோயிலிருந்தும் வெகு விரைவில் விடுதலை வாழ்வு தரவும், ரூபனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவும், கடன் பிரச்சனை தீரவும், நெசவு தொழில் முன்னேற்றம் அடையவும், மாயக்கட்டிலிருந்து வெளிவர ஆண்டவுடைய அவருடைய ஆற்றலையும் எங்களுக்கு வழிநடத்த வேண்டியும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இத்தூய மறை நிகழ்வுகளை தகுதியானவர்கள் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் மன்னிப்பார்ப்போம். மன வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளின் முறையிலும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம்முடைய குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்ம நித்திய முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நல்வனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம்.
தலத்தில் வீற்றிருப்பவரே தீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆ, 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 ஆமென். ஆ, 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் செவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களையும் பால் ஈர்த்து கொண்டீரே. இதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதை ஆர்வத்தால் பற்றி அறியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உமோடு தூயாவியானவர் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தூய பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 16 முதல் 22 முடிய. அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 16 முதல் 21 முடிய. நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாயில்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். யூதரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர யூதருக்கு யூதரை போலானேன். நான் திருச்சட்டத்திற்கு உட்படாதவனாயிருந்தும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர அச்சட்டத்திற்கு உட்பட்டவர் போலானேன். திருச்சட்டத்திற்கு உட்படாதவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர திருச்சட்டத்திற்கு உட்படாதவர் போலவும் ஆனேன். ஆனால் நானோ கடவுளின் சட்டத்திற்கு உட்படாதவன் அல்ல. ஏனெனில் நான் கிறிஸ்துவின் சட்டத்திற்கு உட்பட்டவன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மறையாதது
மறையாததும் நேசமே. நிலையானது நிஜமானது நெஞ்சத்தில் நீங்காதது என் நினைவெல்லாம் நிழலாடுது. மாறாதது மாறாதது மாறாததும் பாசமே. மறையாதது மறையாதது மறையாததும் நேசமே. அன்னையின் கருவில் என்னை நீ தெரிந்தெடுத்தாய். உன் கண்ணின் கருவிலை போல் கருத்தாய் கருத்தாய் காத்து வந்தாய். என் அன்னையின் கருவில் என்னை நீ தெரிந்தெடுத்தாய். உன் கண்ணின் கருவிலை போல் கருத்தாய் கருத்தாய் காத்து வந்தாய். இணையில் நீ எடுத்து அணைத்துக் கொண்டாய். உன் தோளில் சுமந்து நடந்து வந்தாய். வாழ்வு முழுவதுமே இனிக்கச் செய்தாய். வானின் மலையெனவே நின் அருளை பொழிந்தாய். உன் பாசம் மாறாதது, உன் நேசம் அழியாதது. மாறாதது மாறாதது மாறாததும் பாசமே. மறையாதது மறையாதது மறையாததும் நேசமே. Alleluia, 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 Alleluia. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை மகன் தூய் ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை அவர்களுக்கு கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 18 20 முடிய. ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழையோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலிடம் கொடுத்து விட்டு அமர்ந்தார்.
தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு ஆண்டவரிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய சவேரியாரின் அன்பு பக்தர்களே, ஏறக்குறைய தந்தையோடு இணைந்து இது 10வது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றீர்கள். இப்படிதானே ஃபாதர்? 9வது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றீர்கள். தந்தையும் தன்னுடைய யூபிலி வருடத்தை சிறப்பாக இந்த பங்கிலே மிகச்சிறப்பாக இந்த ஆலயத்தோடு இணைந்து கொண்டாடுவர் என்று அவரை சந்திக்கின்ற பொழுது நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக நான் பார்க்கிறேன். எல்லோருமே பயங்கர அச்சத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் புயல் நெருங்கி கொண்டு இருக்கிறது, மிக மெதுவாக வருகிறது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரல. 8 கிலோமீட்டர் ஸ்பீட்லேருந்து 10 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வந்துட்டு இருக்குது. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரல. விழா முடிகிற வரைக்கும் அதன் வேகம் குறையும் என்று நினைக்கின்றேன். தூய சவேரியார், நீங்கள் அவரை குறித்து, அவருடைய வாழ்வை குறித்து அதிகமாக அறிந்திருப்பீர்கள் என்றால் இது உங்களுடைய பங்கு, உங்களுடைய பாதுகாவலர். தூய சவேரியாருடைய வாழ்வில் அவர் கிறிஸ்துவை எப்படி பார்த்தார் என்பதுதான் நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய முதன்மையான பாடம். Fall in love with Jesus. He transforms us. கடவுளுடைய அன்பில் நாம் வீழ்ந்தோமெனில் அவர் நம்மை முழுவதுமாக மாற்றுகிறார். ஒருவர் தமஸ்கு நகரில் விழுந்தார், கிறிஸ்துவின் அன்பிற்காக விழுந்தார். அவர் கிறிஸ்துவுக்காகவே தன்னை ஒரு படை தளபதியாக மாற்றிக்கொண்டார். இன்று நாம் பெற்றிருக்கின்ற இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசம் என்பது தூய பவுலடியார் நமக்கு விதைத்த விதை. ஏனென்றால் அவருடைய வார்த்தை முழுவதும் பார்க்கிறோம், நான் என்னை குறித்து பெருமை பாராட்டவில்லை, என்னை அழைத்த ஆண்டவர் இயேசுவை குறித்து பெருமை பாராட்டுவதே என்னுடைய முதன்மையான கடமை. ஆம், தன்னுடைய பணிவாழ்வு முழுவதும், தன்னுடைய மறைப்பணி வாழ்வு முழுவதுமே கிறிஸ்துவுக்காகவே தன்னை கரைத்து கொண்ட தூய பவுலடியார் முழுவதுமாக தூய சவேரியாருடைய வாழ்விலே பிரதிபலிப்பதை நாம் காண முடிகிறது. ஏனென்றால் எல்லா செல்வ வளமும் கொண்டவர். அவர் ஆண்டவர் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் இழந்து அவருக்காக தன்னை முழுவதுமாக சரணாகதியாக்க வேண்டிய கட்டாயமில்லை. ஆனால் அவர் கிறிஸ்துவுக்காக வருகிறார் தூய இஞ்ஞாசியாருடைய தூண்டுதலால். அங்குதான் அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம் இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய அன்பை சுவைக்கின்ற எவருக்குமே வாழ்வில் மாற்றம் இருக்கும். நாமும் கிறிஸ்துவனுடைய அன்பை சுவைக்கின்ற பொழுது, அவருடைய அன்பிற்காக நாம் இயங்குகின்ற பொழுது நம்மை அவர் மாற்றுகிறார். சாதாரண மாற்றம் அல்ல, முழுவதுமாக நம்மை மாற்றுகிறார். அப்படியானால் நானும் நீங்களும் கிறிஸ்துவின் அன்பில் வீழ்ந்திருக்கிறோமா? அவருடைய அன்பை நாம் சுவைத்திருக்கிறோம் என்றால் மிக மிக சிறிதளவுதான். ஏனென்றால் அவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரிப்பதற்கு பல்லாயிரம் காரணங்கள் இருக்கிறது. தூய பவுலடியார் கூறுவதை போன்று கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பது எது என்று அவர் பட்டியலிடுகிறார். அந்த பட்டியல் இன்னும் நீண்டு கொண்டே செல்கிறது. எல்லாவற்றையுமே ஒட்டுமொத்தமாக உள்ளடக்கி இருப்பது தான் இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்ப உலகம். அதிலும் இன்னும் குறிப்பாக நாம் பயன்படுத்துகின்ற என்ன பயன்படுத்துகிறோம்? மொபைல் ஃபோன்ஸ். நான் இந்த பக்கம் தான் அதிகமான கிரௌடை பார்க்குறேன். ஏன்னா அந்த பக்கம் அதிகமான பள்ளி மாணவர்கள் இருக்கின்றீர்கள். இன்றைக்கு நம்முடைய இந்தியா சமூக ஊடகத்திலே, தொலைத்தொடர்பு சாதனங்களிலே பயன்படுத்துவதில், குறிப்பாக இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துவதில் முதல் நாடாக இருக்கிறது உலகிலேயே. எத்தனையோ அசுர வளர்ச்சி கொண்ட முதன்மை நாடுகள் இருக்கின்றன. அமெரிக்கா கூட இன்ஸ்டாகிராமில் முதலிடம் பெறவில்லை. எந்த நாடு இருக்கிறது? இந்தியா. இன்ஸ்டாகிராமில் எல்லாருக்கும் ஐடி இருக்குது. அப்படின்னா இன்றைக்கு பிறந்தவுடனே அந்த குழந்தைக்கு ஞானஸ்தானம் வச்சு என்ன செய்யணும்? நம்ம ஒரு ஐடி கிரியேட் பண்ணிடுறோம். உண்மையில் இது புதிய தலைமுறையில் கடந்த மாதம் வந்த செய்தி. இப்போ இந்தியா இன்ஸ்டாகிராமில் முதன்மை இடத்தில் இருக்கிறது. எல்லாருமே வச்சிருக்கிறாங்க. எங்கே திரும்பினாலும் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிடறாங்க. அப்படி என்றால் நாம் எதில் வீழ்ந்திருக்கிறோம் இன்று? குறிப்பாக பெரியவர்களுக்கு அதிகமாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு 40 வயது ஈவன் முதியவர்கள் கூட அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இளம் பிள்ளைகள், சிறுவர்கள், சிறுமியர்களும் பள்ளி குழந்தைகளுமே அதிகமாக எதில் அடைபட்டிருக்கிறார்கள் என்றால், சிறைப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப், ரீல்ஸ் இதில் தான்.
இவர்கள் இதில் வீழ்ந்திருக்கிறார்கள். இவர்களை யார் மீட்டெடுக்கப் போகின்றார்கள்? எத்தனை சவேரியார் வர வேண்டும் என்றால் நாம் கணக்கிடவே முடியாது. மிக மிக அச்சுறுத்தலை கொடுக்கின்ற, பயத்தை கொடுக்கின்ற, கலக்கத்தை கொடுக்கின்ற ஒரு சாதனம்தான் நாம் பயன்படுத்துகின்ற இந்த மொபைல் ஃபோன்ஸ். அதில் நிறைய மெரிட்ஸ் இருக்குது, நிறைய பயன்பாடு இருக்கிறது. ஆனால் அதில் இருக்கின்ற எதிர்வினைகள், விளைவுகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த கருத்து என்னவென்றால், நாம் பயன்படுத்துகின்ற இந்த கருவி மூலமாக நம்முடைய வாழ்வில் கிறிஸ்துவுடைய அன்பை எப்படி சுவைக்கிறோம்? கண்டிப்பா இல்லை. நம்மை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து, கிறிஸ்துவுடைய மதிப்பீடுகளிலிருந்து நம்மை தூர தள்ளி வைக்கின்றது தான் எது? இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், இந்த மொபைல் போன்ஸ். இதன் மூலமாக நம்ம எதை தள்ளி வைத்திருக்கிறோம்? விவிலியத்தை மிக தொலைவில் வைத்திருக்கிறோம், மிக எட்டத்தில் வச்சிருக்கிறோம், பக்கத்தில் இல்லை. பக்கத்தில் எது இருக்குது? ஃபோன் தான் இருக்குது. ஃபோன் மூலமாக நம்ம ஸ்டேட்டஸில் வைக்கலாம், இறை வார்த்தையை பகிரலாம், சின்ன சின்ன வீடியோக்களை எடுத்து அனுப்பலாம். அதுவல்ல நம்முடைய மறைப்பணி. தூய சவேரியார் அப்படி வரவில்லை. எங்கோ ஏதோ ஒரு மூலையில் இருந்தவர் எத்தனை சிரமங்கள் மத்தியில் நம்மை தேடி நம் நாட்டிற்கு வந்து கடலோர பகுதியில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் கிறிஸ்தவ விசுவாசத்தை விதைத்திருக்கிறார். அவருடைய கைகள் தளர்வுற்றன, மனம் சோர்ந்தது. ஆனால் கிறிஸ்துவுடைய அன்பால் திளைத்து அவர் மீண்டும் புத்துயிர் பெற்று நாம் கிறிஸ்தவ விசுவாசத்திலே வளர்வதற்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருந்தவர் தூய சவேரியார். ஆகையால் தான் நம்முடைய பகுதியில் இருக்கின்ற எல்லா ஆலயங்களுமே தூய சவேரியாருக்கென்று மிக பெரும்பான்மையான ஆலயங்கள் இருக்கிறது. அதுவும் கடற்கரை கிராமங்களிலே அதிகமான ஆலயங்கள் அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவுடைய அன்பை எந்த அளவிற்கு பெற்றிருக்கிறோம்? இறைவார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, இறைவார்த்தை பகிர்வதை நாம் கேட்கின்ற பொழுது, அதன் வழி நாம் நடக்கின்ற பொழுது கிறிஸ்துவுடைய அன்பை நாம் உணர முடியும். ஒவ்வொரு குடும்பமுமே, குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினருமே எப்படி தமஸ்கு நகரில் தூய பவுலடியார் சவுல் பவுலாக மாறினாரோ, கிறிஸ்துவின் அன்பினால் வீழ்ந்து அவருக்காக தன்னை மாற்றிக்கொண்டார். அதே போல நாம் கிறிஸ்துவுடைய அன்பிற்காக விழ வேண்டும், கிறிஸ்துவுடைய அன்பிற்காக நாம் ஏங்க வேண்டும், கிறிஸ்துவுடைய அன்பை நாம் சுவைக்க வேண்டும். அந்த அன்பின்றி நம்மால் வாழ முடியாது. அதுதான் நம்மை முழுவதுமாக மாற்றப் போகிறது. ஆக நாம் எப்படி மாறி இருக்கிறோம் கிறிஸ்துவுக்காக? தூய சவேரியாரை போல அவருடைய அன்பிற்காக ஏங்கி அவருக்காகவே வாழ்ந்தவர், அவருக்காகவே, அவருடைய பெருமைக்காகவே தன்னுடைய வாழ்வு முழுவதுமே கொடுத்தவர். எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை அவர் மறக்கவில்லை, எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துடைய அன்பை அவர் உதறி தள்ளவில்லை. நாம் எப்படி இருக்கிறோம் என்றால், நாம் பயன்படுத்துகின்ற எல்லா சாதனங்களுமே, நாம் வாழ்கின்ற வாழ்வு முறை எல்லாமே கிறிஸ்துடைய அன்பை மிகவும் தொலைவில் வைத்திருக்கிறது. அவரை தேடி வருவதற்கு நாம் மிக தயங்குகிறோம். அதற்கு பல காரணங்கள் சொல்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளிக்கு செல்வதற்கு கூட நாம் பல காரணங்கள் எடுக்கிறோம். எனக்கு இந்த வேலை இருக்கிறது, பல கடமைகள் இருக்கிறது என்று கடமைகளை முன்னிறுத்தி கிறிஸ்துவை பெருமை பாராட்டவில்லை, நம்முடைய பெருமையை தான் பாராட்டி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்வினால் கிறிஸ்துவுடைய அன்பை நாம் சுவைக்க முடியாது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவை தேடி வர வேண்டும். எங்கு தேடுகிறோம்? ஆலயத்தில். அவர் நிறைந்திருக்கின்ற ஆலயத்தில், நற்கரணையில் நாம் அவரை தேடுகிறோம். அதற்கு முன்பாக ஆண்டவருடைய வார்த்தையில் தேடுகிறோம். அவரை நாம் தேடி வர வேண்டும். நம்மை சிறைபிடித்திருக்கின்ற எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்காக நாம் அவருடைய பணியாளர்களாக, அவருக்காக நற்செய்தியை பறைசாற்றுகின்ற அவருடைய சீடத்தைகளாக மாற வேண்டும். அதுதான் நாம் பெற்றிருக்கின்ற அழைப்பு, கடமை. அது எங்கு தொடங்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு குடும்பத்திலும் தொடங்க வேண்டும். ஆக எல்லா பெற்றோர்களுமே உங்களுடைய குழந்தைகளை மிக கவனமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்களை எளிதிலே மாற்றக்கூடியது அவர்கள் கையில் வைத்திருக்கின்றார்கள். உலகத்தையே உள்ளங்கையில் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த உலகை படைத்த கடவுளை நாம் தூரமாக வைத்திருக்கின்றோம். அவர் நிரம்பி இருக்கின்றது விவிலியம் தூரமாக இருக்கிறது. இந்த விவிலியம் நம்முடைய இல்லத்தை ஆட்சி செய்ய வேண்டும். மொபைல் போனு தூரமாக இருக்கணும், விவிலியம் நம்முடைய கரங்களிலும் நம்முடைய இல்லத்திலும் இருக்க வேண்டும். அதுதான் நம் வாழ்வை மாற்ற முடியும். அதுதான் கிறிஸ்துடைய அன்பை நமக்கு உணர்த்தும். ஏனென்றால் எத்தனையோ கிறிஸ்துவை அறிந்திராத மக்கள் இருக்கிறார்கள், இன்னும் கிறிஸ்துவை அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நாம் சவேரியாராக மாற வேண்டும். அண்மையிலே ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் அண்மையில் புனிதர் பட்டம் பெற்ற இளம் அவர் தான் மிஷனரி ஃபார் மீடியா கார்லோ, புனித கார்லோ என்ன செய்கிறாரு? இந்த மீடியா மூலமாக கிறிஸ்துவை அறிவிக்கிறார். அவர் இளம் வயதில் இறந்து போறார். அவரை குறித்து மிக அதிகமாக நாம் பேசினோம். அவருடைய பெயரை உச்சரித்து நாங்கள்லாம் கார்லோ, வி ஆர் கார்லோஸ் சொன்னாங்க. அதே போல நாமும் நாங்கள் சவேரியார்கள். நான் சவேரியாராக மாற வேண்டும். ஏனென்றால்
கிறிஸ்துவுடைய அன்பை உணர்ந்திருக்கின்ற இவருக்காக இவ்வளவு பெரிய ஆலயம் நாம் எழுப்புகிறோம். அது பல நாள் களவு, அதுக்கான உழைப்பு மிக மிக அதிகம். தந்தையோடு இணைந்து அவருடைய உழைப்பு பார்க்கின்ற பொழுது மிக வியந்து பார்க்கிறேன். ஏனென்றால் எந்த பக்கம் எப்படி யோசிக்கிறார் அவருக்கு. சிலருக்கெல்லாம் நமக்கு எந்த பகுதியில் எப்படி யோசிக்கிறோம். ஃபாதருடைய சிந்தனையெல்லாம் மிக பறந்து விரிந்த சிந்தனை. ஆகையால் மிக எளிதாக பல கடினங்கள் இருந்தாலும் மிக சிரமப்பட்டு செய்தாலும் மிக எளிதாக இந்த இடத்தில் நாம் அமர்ந்து இந்த 9ஆம் ஆண்டிலே தூய சவேரியாருடைய நவநாளை கொண்டாடுகிறோம். அப்படி என்றால் இந்த கனவெல்லாம் நனவாவதற்கு காரணம் அவர் உள்ளத்தில் இருக்கின்ற இந்த சவேரியார், அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற சவேரியார். ஏனென்றால் ஏதோ ஒன்று அவரை ஆட்கொள்ளவில்லை என்றால் இந்த அளவிற்கு நாம் செய்ய முடியாது. அப்படியானால் நாம் நம்முடைய வாழ்வில் நம்மோடு வாழ்கின்ற பலர் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள், கிறிஸ்துவுடைய அன்பை பெற்றிருக்கிறார்கள். அவருடைய பங்கு சமையலாக இருக்கலாம், உதவி பங்கு சமையலாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர் கிறிஸ்துவை அன்பை பெற்றிருக்கின்றவர், கிறிஸ்துவுடைய அன்பினால் தூண்டப்பட்டவர், அவருக்காக பணியாளராக மாறுகிறார்கள். நாமும் கிறிஸ்துவுடைய அன்பை பெற வேண்டும், அவருக்காக நாம் வாழ வேண்டும். அதற்கு நம் முன்னோடியாக இருக்கின்றவர் தூய சவேரியார். ஆகவே நாம் எல்லோருமே நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் சவேரியாராக மாற்ற வேண்டும். அப்படியானால் விவிலியம் நம்முடைய இல்லத்திற்கு மையமாக இருக்க வேண்டும், மொபைல் ஃபோன்ஸ் அல்ல. ஆகவே நாம் மிக மிக கவனமாக உங்களுடைய பிள்ளைகளை, நம்முடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும். அவர்கள் எப்பொழுதுமே மொபைல் ஃபோன்ஸில் அண்மையில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 12th பாய்ஸ்ட்டை கேட்டோம். டைம் ஃபார் மொபைல் எவ்வளோன்னு கேட்டால் 6 hours பயன்படுத்துகிறாங்க. எவ்வளோ நேரம்? 6 மணி நேரம். நாங்கள் விடுறதே 5:45 தான் போகிறாங்க ஸ்கூல்லேருந்து. 5:45 போகிறவங்க போயிட்டு 6 மணி நேரம் பயன்படுத்துகிறாங்கன்னா எத்தனை மணி தூங்கியிருப்பாங்க? 6 மணி நேரம் படிக்கிறான்னு நினச்சிட்ருக்கீங்களா? போனோடனே ஒரு குரூப் சேர்ந்துடுறாங்க, ஃப்ரீ ஃபயர் கேம். இங்கேருந்து ஆரம்பித்து அவங்க சொல்கிறாங்க ஏதோ அவங்க ஒரு தாத்தா சொல்கிறார், என் பையனை என்னமோ பேசுகிறான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவர் என்ன பேசுகிறா அவருக்கு தெரியவே இல்லை. அந்த பையன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசி என்ன செய்கிறான், அந்த கேம் விளாட்றான். காலையில் கிளாஸில் தூங்கி விடுறான். அவன் அட்டென்டிவாக இல்லை, ரொம்ப அவனுடைய கவனமெல்லாம் சிதறி போகிறது. இது சின்ன சின்ன செயல் தான், நம்ம அதை பெரிதாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய சரியான நிலையிலிருந்து மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இழுக்க வேண்டியதற்கு, அவர்களை நம்முடைய வாழ்வுக்கு வழிக்கு இழுக்க வேண்டும் என்றால் இது விவிலியம் தேவை, ஆன்மீகம் தேவை. அவர்கள் நம்முடைய அன்றாட கடமை திருச்சபை கட்டளைகளை கடைபிடிப்பதிலும், குறிப்பாக திருப்பள்ளிக்கு செல்வதில் ஆர்வமாக இருக்கிறாங்க, படிக்கிறதுல ஆர்வமாக இருக்கிறாங்க. இந்த ஆர்வமையெல்லாம் போக வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவை அவர்களுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அதற்கு பெற்றோராகிய நாம் அவர்களுக்கு ஆழமான சிந்தனையை கொடுக்க வேண்டும். நாம் முதலிலே சவேரியாருடைய அந்த வழியை பின்பற்ற வேண்டும். சவேரியாரை போன்று நாம் கிறிஸ்துவுடைய அன்பை பெற வேண்டும். அந்த அன்பில் நாம் தலைத்திருக்கின்ற பொழுது நம்முடைய குழந்தைகளும் பாதை மாற மாட்டார்கள். அதுதான் நாம் செய்ய வேண்டிய முதன்மையான கடமையாக நான் பார்க்கிறேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, சவேரியாருடைய நவநாளிலே நாம் அவரிடம் வைக்கின்ற மிகப்பெரிய பரிந்துரையாக பார்ப்பது நம்முடைய குழந்தைகள். தூய சவேரியாரிடமிருந்த அந்த தீராத தாகம், ஆண்டவர் இயேசுவுக்காக அவருடைய அன்புக்காக ஏங்கிய தாகம், தூய பவுல்டியாரிடமிருந்த அதே தாகம், தூய இஞ்ஞாசியாரிடமிருந்த அதே தாகம் நம்முடைய குழந்தைகளுக்கு வர வேண்டும். கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவனுடைய படை வீரனாக நாம் மாற வேண்டும். கிறிஸ்துவுக்காக நம்மையே தியாகம் செய்கின்ற பிள்ளைகளாக மாற வேண்டும். எத்தனையோ மதிப்பீடுகளை கிறிஸ்துவிடமிருந்து பெற்று பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பலர் சேவை செய்கின்றார்கள். நம்முடைய குழந்தைகளும் கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை வாழ்ந்து அதன் மூலமாக கிறிஸ்து பெருமை அடையவும், அவருக்காக நாம் எப்பொழுதுமே பணியாற்றுகின்ற, அவருக்காக எப்பொழுதுமே வாழ்கின்ற அன்பு பிள்ளைகளாக மாற வேண்டும். ஆகவே மீண்டும் நாம் நம்முடைய நினைவிற்கொள்வோம், கிறிஸ்துவனுடைய அன்பினின்று பிறக்கின்ற எல்லாவற்றையும் உதறித்தலினால் மட்டுமே நாம் முழுவதுமாக மாற்றம் பெற முடியும். நாம் முழுவதுமாக மாற்றம் பெறுகின்ற பொழுது அவருடைய அருள் நமக்கு நிறைவாக கிடைக்கும். அவருடைய அருளுக்காக நாம் இந்த பலியிலே மன்றாடுகின்றோம் என்றால் நம்மை இறைவன் முழுவதுமாக மாற்ற வேண்டும். அந்த அன்பு தான் நம்மை மாற்ற முடியும். அந்த அன்பிற்காக அந்த பலி வழியாக மன்றாடி கேட்போம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நமது மன்றாட்டுக்களை எடுத்து வைப்போம். அன்பின் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் புனித சவேரியாரை போன்று அக்கறையுடன் நற்செய்தி அறிவிக்கவும், திருச்சபையை முன்னேற்றத்தின் பாதையில் வழிநடத்திட தூய சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
இரக்கத்தின் இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் குடும்பங்களை ஆசீர்வதியும். அவர்கள் என்றும் உமது அன்பில் நிலைத்து விசுவாசத்தில் வளரவும் தொழில் சிறக்கவும் வரமருள தூய சவேரியாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயனாம் இறைவா, இன்றைய நவநாள் திருப்பலியை நிறைவேற்றிய குருக்கள் உமது பாதம் தருகின்றோம். இவர்கள் செய்கின்ற நற்செய்தி பணியை மனம் தரலாமல் தொடர்ந்து நிறைவேற்றி செய்திட வரம் தருள தூய சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிகாட்டியாம் இறைவா, நாங்கள் அனைவரும் தூய சவேரியார் வழியில் நடந்து இறைப்பணியில் அக்கறையுடன் கொண்டவர்களாக பணி செய்திடவும் இறைபக்தியில் நிலைத்து நிற்கவும் தூய சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து மன்றாட்டுக்களையும் மது கரத்திலே ஒப்படைத்திருக்கின்றோம். இன்னும் எங்களது ஒவ்வொருவரின் உள்ளத்தில் ஆழத்திருக்கக்கூடிய எங்களுடைய இதய ஆவல்களை இந்த நவநாள் திருப்பின் வழியாக ஆசீர்வதித்து ஈடேற்றம் பெறச் செய்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பலி செய்யவே என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாக்கவே உள்ளம் தந்தே, உமக்கே தந்தே, பிறந்து பலி செய்யவே அயலாரிலே உம்மை காண என்னை நான் பலியாக்கினேன். ஆண்டவரே, உம்மை அடைய என்னை நான் தியாகம் செய்தேன். உம் சித்தம் நாளும் நிறைவேற்றிட என்னை நான் அர்ப்பணித்தேன். நற்செய்தி பணியை நாளும் செய்ய நாதனே என்னை தந்தே, என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாக்கவே உள்ளம் தந்தே, உமக்கே தந்தே, பிறந்து பலி செய்யவே. சகோதர சகோதரி, என்னுடைய மானப்பில் எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திருவேணத்திற்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் நவநாளில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக ஏநாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் செவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தே. எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்பும்படியாக கீழே நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினே. அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பெற எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறை வேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரை வானதூதர் புனிதரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி அர்ப்பணித்து பாடுவதாவது: ஹோசானா, 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 ஹோசானா. தாவீதின் மைந்தனே ஹோசானா, உன்னத தேவனே ஹோசானா. தாவீதின் மைந்தனே ஹோசானா, உன்னத தேவனே ஹோசானா. விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே உமக்கென்றும் ஹோசானா. விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே உமக்கென்றும் ஹோசானா. ஹோசானா, 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 ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே மிடை தூய ஆவியை பொழிந்து எங்கள் ஒவ்வொருவரையும் இக்காணிகளையும் தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமாக எங்களுக்கு வை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தாம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. இயேசுவே ஆண்டவர்,
கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த வளங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் அதே தூய ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தரலும். வல்லமையுள்ள பிதாவே, உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னத்திலே இந்த நாளிலே திருப்பயணமாக மேற்கொண்டு வருகை தந்து திருப்பலியிலே பங்கெடுத்து வேண்டுதல் விண்ணப்பங்களை எல்லாம் எழுப்புகிற அருளானந்தர் நகர் இறைமக்கள், மணியார் குடும்பத்தினர், ஊமக்குட்டி குடும்பத்தினர், சங்காளப்பட்டியார் குடும்பத்தினர், முத்தாலவரத்தார் குடும்பத்தினர் ஆகிய இந்த குடும்பங்களை எல்லாம் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தின் கீழே தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும். இவர்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் உடன் இருப்பீராக. வேளாண்மை விளைச்சலை நீர் பெருக செய்வீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய உடனிருப்பை தந்து இவர்கள் ஒவ்வொருவருடைய செயலிலும் ஒவ்வொருவருடைய முயற்சியிலும் உம்முடைய ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கட்டும். ஆண்டவரே, இவர்களுடைய போக்கிலும் மரத்திலும் இவர்களோடு இருந்து இவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தருளும். வளர்க்கிற ஆடு மாடுகளை இன்னும் இன்னுமாய் விருத்தியடைய செய்தருளும். தொழிலிலே முன்னேற்றம் காண செய்தருளும். ஆண்டவரே, திருமண காரியத்திற்காய் இருக்கிற பிள்ளைகள் திருமண தடை நீக்க பெற்று நல்ல வரன்கள் கிடைக்க பெற்று வாழ்விலே சிறந்தோங்க நீர் செய்தருளும். படித்து முடித்திருக்கிற இளைஞர் இளம்பெண்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவரவருக்கு ஏற்ற நல்ல வேலை வாய்ப்பினை தந்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த குடும்பங்களிலே குழந்தை பேறு இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக உம்முடைய தயவுக்காக வைக்கின்றோம். ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்து ஆசீர்வதித்தீரே, பெரிய இனமாக நீர் மாற்றினீரே. அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாத குடும்பத்திலே ஆண்டவரே அந்த கற்பத்திலே ஒரு கனியை தந்து ஒரு ஆசீரை கொடுத்து குடும்பத்தை மகிழ்ச்சி பெற செய்வீராக. இன்னுமாய் இந்த ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற உடல் நோயாளர்களை, மனக்குழப்பத்தில் வாழ்பவர்களை, குடிநோய்க்கு ஆளானவர்களை ஆண்டவரே உம்முடைய கரத்தின் கீழே தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும். வியாதிக்கு விலைக்கு வைத்து உன்னை காத்துக்கொள்வேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தவரே, வியாதிகளுக்கெல்லாம் விலைக்கு இவர்கள் மரண படுக்கையில் இருந்தால் கூட அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை இவர்களுக்கு அனுப்பி உடல் சுகத்தையும் உள்ள சுகத்தையும் தந்து ஆசீர்வதிப்பீராக. இன்னுமாய் நினைக்கிற காரியங்களிலெல்லாம் முன்னின்று நடத்தி வெற்றியான வளமையான வாழ்வை கொடுத்து இந்த குடும்பங்களை வழி நடத்துவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு கொண்டவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெத்தும் மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் பற்றியெல்லாம் பாராமல் இதோ உமது திருமண ஒரு மனத்தோராய் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு உமது அமைதி மற்றும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்குமுருவின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குமுருவின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குமுருவின் சமரியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் சமரி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இச்சமரியின் திருவிருந்திற்கு அழைப்பு பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்பானவர்களே, 6ஆம் நாள் திருவிழா திருப்பலியானது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 6ஆம் நாள் திருவிழா திருப்பலியை நமக்கு அருமையாக நடத்தி கொடுத்து ஆசிரை பெற்றுக் கொடுத்திருக்கிற நம்முடைய தந்தையர்களுக்கு திருப்பலி முடிந்தவுடன் நம்முடைய நன்றியையும் அன்பையும் தெரிவிப்போம். இந்த நாளிலே 6ஆம் நாள் திருவிழா திருப்பலியை நமக்காக திருப்பயணமாக வருகை தந்து சிறப்பித்து கொடுத்திருப்பவர்கள் அருளானந்தர் நகர் இறைமக்கள், மணியார் குடும்பத்தினர், ஊமக்குட்டி குடும்பத்தினர், சங்காலப்பட்டியார் குடும்பத்தினர், முத்தாளவரத்தார் குடும்பத்தினர். இவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எறியலானார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எறிய செய்தருளும். இதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நிர்வாகத்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவனவாக. மூவர் இறைவனின் ஆசீர்வாதங்களையும் அருள் வரங்களையும் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வழியாக பெற்றவர்களாய் சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு